covering code logic. This is 10th topic. Two major payoff for the tester. Quantitative coverage goals can be proposed. Next, commercial tool support is readily available to facilitate the tester's work. ஸோ ரெண்டு பாயிண்ட் வந்து நம்ம டெஸ்டருக்கு வந்து கொடுக்குறோம். ஒன்று வந்து கவரேஜ் கோல், ஸோ கரெக்டான கவரேஜ் கோல்ஸாக ப்ரப்போஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து கமர்ஷியலான டூல்ஸோடைய சப்போர்ட். ஸோ நிறையா டூல்ஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியான டூல்ஸை நம்ம டெஸ்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு அவைலபிலிட்டியை நம்ம வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும். The testers select the logic element program statement to design tests that focus on the execution of program statements. ஸோ டெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ப்ரோக்ராமில் உள்ள லாஜிக் எலிமெண்ட்ஸை வந்து அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க. நம்ம எதை டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவங்க சூஸ் பண்ணிடுவாங்க. இஃப் த கோல் இஸ் டு சாட்டிஸ்ஃபை த ஸ்டேட்மெண்ட் அடிக்வசி கவரேஜ் க்ரைட்டீரியான், டெஸ்டர் டெஸ்ட் பண்ணுறதுக்கான கோல் என்ன அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் அடிக்வசி க்ரைட்டீரியாவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தட் இஸ் 100% நம்ம வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் நம்மளுடைய கோடை கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத ரிசல்ட்டை வந்து அவங்க கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு டைமாவது அந்த 100% ரிசல்ட்டை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி டெஸ்ட் கேசஸையும் வந்து டெஸ்ட்டை டெவலப் பண்ணி கொடுக்கணும். ஸோ எய்ம் என்ன அப்படிங்கிறதுனா கவரேஜ் கண்ட்ரோல், லைக் கோடுடைய லாஜிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும். அதை 100% கவர் பண்ணணும். அதுதான் இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கில் இருக்கிற மேஜர் கான்செப்டே அதுதான். 100% we have to cover all the statements of the program. So this is the example which we have discussed in our previous topic. ஸோ அதனால் திருப்பி இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் ப்ரோக்ராம். பாசிட்டிவ் நம்பர்ஸ், சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம் தான் இது. அதோடைய ஃப்ளோ கிராஃப் தான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஈச் டிசிஷன் எலிமெண்ட், தட் இஸ் இஃப் கிளாஸ், இஃப் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், கேஸ், எனி கேசஸ், ஸ்விட்ச் கேஸ் அந்த மாதிரி இருக்கலாம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அட்லீஸ்ட் ஒன் டைமாவது எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இன் கண்ட்ரோல் ஃப்ளோ மாடல், ஆல் த எட்ஜஸ் இன் ஃப்ளோ கிராஃப் மஸ்ட் பி எக்ஸசைஸ்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோவாக இருந்தது அப்படின்னா எல்லா எட்ஜஸையும் நம்ம அந்த ஃப்ளோ கிராஃபில் ட்ரூ கேஸையும் ஒரு டைம் வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கணும். அதே மாதிரி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் அதையும் நம்ம ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கணும். இஃப் த டிஃபெக்ட் இஸ் அ மிஸ்ஸிங் ஸ்டேட்மெண்ட், இட் மே ரிமைன் அன்டிடெக்டட் பை டெஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ். இஃப் சப்போஸ் டிஃபெக்ட் வந்து மிஸ்ஸிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, எரர் வந்து மிஸ்ஸிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய டெஸ்ட்டை வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்க முடியாது. பிகாஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் 100% ரிசல்ட் கொடுக்க முடியும். இன்புட் வேல்யூஸ் மஸ்ட் என்ஷூர் எக்ஸிக்யூஷன் த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாசிபிலிட்டிஸ் ஃபார் த டிசிஷன்ஸ் இன் லைன் 4 while loop and line 5 if statement. ஸோ அதுவும் நம்ம சொன்ன பாயிண்ட்டே தான். if ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, while லூப்பாக இருந்தாலும் சரி, we have to execute both the true possibilities and the false possibilities. Note that the if statement has a full else component, then there is no else part. ஸோ else பார்ட்டே இல்லை அப்படின்னா, if statement மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்ம if statement component ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். பிகாஸ் அதில் else part இல்லை. However, we include a test that covers both the true and false conditions for the statement. Test satisfies both branch adequacy criterion and the statement adequacy criterion. ஸோ இது சேம் ஃப்ளோ கிராஃப் தான். கீழே கொடுத்துருக்கிற டேபிள் என்னென்னா while லூப்புக்கும் if லூப்புக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு கண்டிஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து a is equal to 1 அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் கேசஸில். -45 3. நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து மொத்தம் 3. ஓகே, நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் 3 என்ட்ரிஸ். ஸோ we have to add 1 -45 and 3. So first condition, while loopல we are going to pass the variable as 1. If it is 1, while loop நம்மளுக்கு ப்ரோக்ராம் இருக்குது while I less than or equal to number of entries. ஸோ I வந்து 1, number of entries 3. அப்போ 1 less than or equal to 3 true. if suppose அது வந்து 4 இருந்தது, 4 less than or equal to 3 இல்லை, அதனால தான் நம்ம இங்கே வேல்யூ ஆஃப் ப்ரெடிகேட்டில் we are defining it as false. நெக்ஸ்ட் if ஸ்டேட்மெண்ட்டில், if ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன கண்டிஷன், if a of I is greater than 0. ஸோ இங்கே ஐயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1. a of 1, 1ஓட வேல்யூ என்ன,
a is equal to first நம்ம arrayயோட வேல்யூ என்ன 1 ன்னு கொடுத்துருக்கோம்ல. So 1 is greater than 0. So the condition is true. Next array of 2ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். எங்கே பார்க்கணும்னா வேல்யூ ஆஃப் வேரியபிள் ஐயில் பாருங்கள் 2ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அரே ஆஃப் 2. ஸோ செகண்ட் நம்ம கொடுத்த டெஸ்ட் கேஸோட வேல்யூ என்ன -45. அப்போ -45 greater than 0வா இல்லை. ஸோ the value of predicate is false. ஸோ இப்படி தான் நம்மளுடைய decisions of branches நம்ம ஒவ்வொரு டெஸ்ட் கேஸஸாக கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். So here there is a simple example. If x less than min, y greater than max and not int z. So எல்லா கண்டிஷன்ஸுமே ட்ரூவாக இருந்தால் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அதர்வைஸ் இட் வில் ஷோ எரர். ஸோ இதில் 3 கண்டிஷன்ஸ் இருக்குது ப்ரெடிகேட்டில். இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் மின், ஒய் கிரேட்டர் தேன் மேக்ஸ், நாட் இன்ட் இசட். ஸோ இந்த 3ம் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரூத் டேபிள் தெரியும். ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் கூட it will remain false. So decision coverage only requires that we exercise at least once all the possible outcomes for the branch or loop predicates as a whole, not for individual condition contained in a compound predicate. If suppose x நம்ம 5 ன்னு கொடுக்குறோம், minimum value is 6. So 5 less than 6 is true. So first condition is true. Next y is equal to 8, max is 7. அப்போ 8 is greater than 7, true. So true and true, true. Next int z. So இங்கே z ஓட value we are giving it as a. So not int a is true. So integer z ஓட value integer இல்லை. So it is true. முதல்ல நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் true. True and true is true. So here all the conditions are true. ஸோ இப்படி தான் நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ் ப்ரிடிகேட்டாக இருந்தாலும் அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் we have to individually check. So here another example. There is 2 condition. Before that we have to see the program in the top right corner. If age is less than 65 and married is equal to true, then we have to execute x and y. Else we have to execute the z. So there are 2 conditions. Age should be less than 65 and another condition married should be true. So இங்க இப்போ நம்ம டெஸ்ட் கேசஸ் எழுத போகிறோம். For example, if we are considering the age as 30, value of married நம்ம true அப்படின்னு கொடுக்குறோம். Then our output is if age less than 65 yes 30 is less than 65, married on true. அப்போ our outcome is true. Then 75. So age less than 75 தான் இருக்கணும், but it is greater than 75. Now the condition is false. So false and married is equal to true. அப்போ false and true is gives your answer as false. So and conditionல false and true na false தான். அதுதான் நம்ம இந்த decision outcomeல கொடுத்துருக்கிறோம். So condition and condition 1 and true. So if it is condition 1 true ஆயிருந்து condition 2 true ஆயிருந்தது அப்படின்னா we can execute x and y. If one condition true another condition is false அப்படின்னா we have to execute z. Then false and true அப்படின்னாலும் we have to execute z. False and false ரெண்டு கண்டிஷனுமே false இருந்தாலும் we have to execute z. Note that these tests would not exercise the possible outcome for married as false. Because இங்கே மேரிட் ஃபால்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே ப்ரோக்ராம்லேயே டினோட் பண்ணலை. ஸோ அந்த ரிலேட்டடில் ஏதாவது டிஃபெக்ட் வரும் அப்படின்னா நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.